இந்த பதிவை கொடுப்பது ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற வலைத்தளம். இந்த பதிவு 3ஆம் பாலினம் பற்றியது. ஒரு பையன் பெண் வேடத்தில் நிற்கிறான். அவனை அவன் அப்பா அம்மா மற்றும் அவன் கூட பிறந்தவர்கள் அவனை வீட்டை விட்டு வெளியோரும் படித்துறுத்திக் கொண்டிருந்தனர். அந்த பையனின் அப்பா அம்மா மற்றும் சொந்தங்கள் அனைவரும் அதிக கவலை தோய்ந்த கோபத்துடன் நிற்கிறார்கள். அந்த திருநங்கை பையன் கலக்கத்துடன் அழுகையுடன் அவனது துணிகளுடன் எங்கே போவது என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கும் நிலையை உங்கள் மனக்கண் கொண்டு பாருங்கள். இந்த மாதிரி நிலைமை யார் வீட்டிலும் ஏற்படலாம். இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி என்று அறிவியல் பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் 3 பாகமாக கூறப்பட்டுள்ளது. இந்த முதல் பாகம் திருநங்கைகளைப் பற்றியது. 2ஆம் பாகம் திருநங்கை உருவாகக் காரணம் பற்றியது. 3ஆம் பாகம் அவர்களுக்கான மருத்துவ மற்றும் மனநிலை தேவை பற்றியது. இனி பதிவுக்குப் போவோம். ஒரு நபர் பிறப்புறுப்புகளின் தோற்றத்தை வைத்து ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்கப்படுகின்றனர். இரு பாலினத்துக்கும் இடையில் பொருத்தமில்லாத 3ஆம் பாலினத்தை திருநங்கை திருநம்பி என்கிறோம். 2011ஆம் வருட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் திருநங்கைகள் 4,88,000 பேர் உள்ளனர். மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் செயல்பாட்டில் சிலருக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அலி, அரவாணி, கோசா 9, பொட்டை என்று வக்கரமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு திருநங்கை திருநம்பிகள் என்று திரு என்ற அடைமொழியைச் சேர்த்து அழகான பெயரிட்டு அவர்களுக்கு பல சலுகைகள் அளித்து அவர்களுக்கு சமூக அந்தஸ்தை கொடுத்தது பெரிய காரியம். உண்மையில் கலைஞர் கருணாநிதி சமூக நீதி போராளிதான். தமிழகத்தில் ஒவ்வொரு தலைமை மருத்துவமனைகளிலும் 3ஆம் பாலினத்திற்கு ஒரு தனி சிறப்பான ஆலோசனை மையம் உள்ளது. பொதுவாக திருநம்பிகளைக் காட்டிலும் திருநங்கைகளே அதிகம். இந்த 3ஆம் பாலினம் துன்பகரமானது, இயற்கைக்கு மாறானது மற்றும் சங்கடமான உணர்வுகளுக்கு வழிவகுக்கிறது. அவர்கள் அமைதியின்மையுடனும் அதிருப்தி உணர்வோடும் மனச்சோர்வாகவும் மற்றும் பதட்டத்துடன் இருப்பார்கள். உதாரணமாக, சிலருக்கு ஆண் பிறப்புறுப்புகள் மற்றும் முகத்தில் முடிகள் இருக்கலாம், ஆனால் ஆணாக மனத்தளவில் உணரமாட்டார்கள். சிலருக்கு பெண் பிறப்புறுப்புகள் மற்றும் மார்பகங்கள் இருக்கலாம், ஆனால் பெண்ணாக மனதளவில் உணரமாட்டார்கள். 3ஆம் பாலினத்தினர் தங்கள் பாலின அடையாளத்துடன் பொருந்தாத உடல் அமைப்பில் சிக்கிக் கொண்டதாக உணர்வார்கள். உதாரணமாக, ஆண் திருநங்கையாக மாறியவர் முகத்தில் முடி வளர்வதை விரும்ப மாட்டார். தனது மார்பகங்கள் மற்றைய பெண்கள் போல் பெரிதாக இல்லை என்று மார்பகத்தை பெரிதாக்க ஊக்குவிக்கும் ஹார்மோன் மருந்துகளையும் ஊசிகளையும் வெந்தயம் போன்ற மூலிகைகள் எடுப்பார்கள். 3ஆம் பாலினத்தினர் தங்கள் உடல் அறிகுறிகளையும் நடத்தை, ஆடை, குரல், சிகை அலங்காரங்கள், நடைபாவனை மற்றும் பண்புகளை மாற்ற விரும்புவார்கள். சில சமயங்களில் மாற்ற அறுவை சிகிச்சை செய்து தங்கள் உடல் அறிகுறிகளை மாற்ற விரும்புவார்கள். அவர்களுக்குள்ள பாலின மாற்றம், அதனால் ஏற்படும் வக்கர உணர்வு, சமுதாயத்தின் புறக்கணிப்பு மற்றும் வேலையின்மை காரணமாக அவர்களில் சிலர் பாலியல் வேலையை தேர்ந்தெடுக்கின்றனர். அதற்காக தன்னை அழகாக காட்ட துணிமணிகளுடன் ஓவர் மேக்கப் போட்டுக் குதழ்வார்கள். அவர்களுக்கு அழகாக சட்டை தைக்க ஒரு தனி டெய்லர் இருப்பார். திருநங்கைகள் உடல் வாகில் ஆணாக இருந்தாலும் மனதளவில் பெண்ணாக இருப்பதால் துணைக்காகவும் அன்பிற்காகவும் பாதுகாப்புக்காகவும் காம நுகர்வுக்காகவும் ஆணை துணையாக தேடுகின்றனர். திருநங்கைகள் பெரும்பாலும் ஆண்களால் பொருளாதார ரீதியாக ஏமாற்றப்படுகின்றனர். இவர்கள் ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ திருமணம் செய்தால் இயற்கைக்கு மாறான புணர்ச்சி என்ற வகையில் இந்திய தண்டனைச் சட்டம் 1860 பிரிவு 377 கீழ் தண்டிக்கத்தக்க குற்றமாக உள்ளது. எனக்குத் தெரிந்த ஒரு பெரிய ஆய்வாளர் நண்பர் யானை, ஒட்டகம், மலை, கடல், திருநங்கைகளை சலிக்காமல் பார்த்து ரசிக்கலாம் என்பார். எப்படியோ போர் அடிக்காமல் இருக்க அழகான வெளிநாட்டு திருநங்கைகளை இந்த பதிவில் போட்டுள்ளேன். திருநங்கைகளுக்கு என்று ஒரு கொடி உள்ளது. அந்த கொடிதான் இப்பொழுது ஸ்கிரீனில் பட்டொளி வீசி பறக்கிறது.
என் எல்லார் வீட்டிலும் மூன்றாம் பாலினத்தினர் உருவாக வாய்ப்பு உண்டு. ஆகவே 3 பதிவுகளையும் பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு திருநங்கை உருவானால் அதற்குக் காரணம் அந்த வீட்டுக் குடும்பம்தான். அதற்கான தீர்வு உண்டு. அடுத்த 2 பதிவுகளையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த 2வது பதிவு எவ்வாறு திருநங்கைகள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மருந்துகள் ரீதியாகவும் உருவாகிறார்கள் என்று காண்போம். திருநங்கைகளை அக்கா தங்கை மக்களே என்று ஆதரவு காட்டுங்கள். அவர்கள் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். வணக்கம். இந்த பதிவை தயாரித்து கொடுப்பது டாக்டர் சாமுவேல் புருஷோத்தமன். எங்கள் பதிவில் உள்ள குறை நிறைகளை கூறுங்கள். நான் திருத்திக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். வணக்கம்.